வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பைத்தானில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக மேத்தமெட்டிக் லைப்ரரியில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து இன்பில்ட்டாக இருக்கிறது. இப்போ நாம் பண்ண போகிறது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அதாவது நாமளாக எப்படி பைத்தானில் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வேலை, அந்த வேலையை வந்து என்ன பண்ணுறோம்னா டிஃபைன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் வந்து எந்திரிக்கிறோம் அப்படின்னா ஸோ வந்து டீ போடணும்னா இப்போ டீ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வேலை. அதுக்கப்புறம் டிஃபன் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வேலை. ஸோ அப்போ வந்து ப்ரிப்பேர் டிஃபன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. கரெக்ட் தானே? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் வேலைக்குன்னு ஒரு நேம் வைப்போம். அது மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பண்ண போகிற அதாவது பைத்தான் கோடிங்கில் பண்ண போகிற வேலைக்குன்னு ஒரு நேம் வச்சு நம்ம வந்து அந்த வேலையை பண்ண போகிறோம். அதை தான் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு டைட்டில் வந்து ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் எல்லாம் பண்ணுவாங்க. பிஹெச்பின்னு சொல்லி போனீங்கன்னா அதுவும் ஃபங்க்ஷனுங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பைத்தானில் வந்து டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் இங்கே வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் எழுதுறேன் அப்படின்னா நான் வந்து ஆட் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரி வெறும் ஆடுன்னு எழுதுனா அதோட மீனிங் என்னென்னா வேரியபிள் அப்படிங்கிற மீனிங். இது வேரியபிள் கிடையாது, இது ஒரு வேலை அப்படிங்கிறது நம்ம சொல்லணும்னா அந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும். ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு நம்ம வந்து கோலன் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட வேண்டியதான். ஸோ இது வந்து இன்டென்டேஷன் இங்கே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பரை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா எக்ஸில் வந்து 10ன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்றேன், ஒய்யில் வந்து 20 அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்றேன். சரி தானே? ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட்டு எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். ஸோ 2 நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம எழுதியிருக்க கோட். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த ஒரு கோடு எழுதியிருக்கோம், இதை ரன் பண்ணுவோம். இதில் அவுட்புட் வருமா வராதா அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படிங்கிறது, ஏன்னா இந்த கோடுக்கு எனக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கோடுக்கு அவுட்புட்லாம் வராது. இதெல்லாம் கோடெலாம் எழுதிருக்கீங்க, ஆட் எழுதிருக்கீங்க, எக்ஸில் 10 ஒயில் 20 வச்சுருக்கீங்க, பிரிண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சொல்கிறீங்க, ஏன் அவுட்புட் வராது அப்படிங்கிறத அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒன்ஸ் வெளியில் வந்துக்கிறேன், நம்ம கமாண்ட் டைரக்டரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பைத்தான் 1.py அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணுவோம். ரன் பண்ணால் எந்த அவுட்புட்டுமே வரல பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன் அவுட்புட் வரல அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து கோடு எழுதியிருக்கோம், ஆனால் என்னோட இன்டர்பிரிட்டர்கிட்ட இப்படி ஒரு கோடு எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லலை. ஏன் அப்படின்னு அர்த்தம்னா இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு பெரிய பிளாக் மாதிரி. அதாவது என்னென்னா மற்ற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு லாங்குவேஜில் இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு கோடு எழுதியிருப்பாங்க. அதாவது இந்த கோடுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலையை வந்து நம்ம சொல்லணும், அதாவது அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அப்போ தெரியப்படுத்தணும் இப்படி ஒரு கோடு எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த தெரியப்படுத்துறது அந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ரேஸ்க்கு பதிலாக தான் இங்கே என்ன பண்ணுறோம் பைத்தானில் வந்து அந்த கோலன் அப்படிங்கிறத சிம்பிளாக முடிச்சிடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இன்டர்பிரிட்டர்கிட்ட தெரியப்படுத்துறதை தான் ஃபங்க்ஷன் காலிங்னு சொல்கிறோம். நான் இந்த மாதிரி ஆட் அப்படின்னு ஒரு கோடு, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேலை வச்சுருக்கேன், அந்த வேலையை நீ பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ போய் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். ஸோ இந்த இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஆட் அப்படின்னா ஆட் மாதிரி சப்ட்ராக்ட் மல்டிபிள் டிவைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறையா மெத்தட் எழுதிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுகிற மெத்தட் என்ன சொல்லுவாங்க, ஐ மீன் இங்கே வந்து ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுவாங்க யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இந்த டிஃபைன் ஃபங்க்ஷன் பதிலாக மோர் தென் ஒன் வேல்யூ எப்படி கொடுக்குறது. இப்போ நீங்கள் எத்தனை தடவை கால் பண்ணாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, 10 20 தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு பதிலாக நம்ம வந்து யூசர்கிட்ட இருந்து எப்படி வேல்யூ வாங்கி அவர் வந்து என்டர் நம்பர் 1 கொடுப்பாரு, என்டர் நம்பர் 2 அப்படின்னு கொடுப்பாரு. அப்படி மாற்றி அவர் நம்பருக்கு மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி மாற்றி அவர் கொடுக்கும்போது எப்படியெல்லாம் வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து பேராமீட்டர் பாசிங் அப்படிங்கிற மெத்தடில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்கள்.